ஒரு நாட்டில் திருட ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். இருந்தாலும் வேற வேலைங்க எதுவும் செய்ய தெரியாததால் அவன் திருடனாக இருந்தான். ஒரு நாள் அவன் திருடிட்டு வெளியே வரும்போது அரண்மனை காவலாளிங்க அவனை துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் பக்கத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அந்த கோயிலில் ஒரு பெரியவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணா, யாருக்கும் தெரியாமல் அந்த பெரியவருக்கு பின்னாடி போயிட்டு உட்காந்துக்கிட்டான். வந்த அரண்மனை காவலாளிங்க தேடி தேடி பார்த்தாங்க. இவனை காணாததால் அவங்க போயிட்டாங்க. பிரசங்கமும் முடிஞ்சது. அப்போ அந்த பெரியவர் இவனை பார்த்து, ஏன்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவன் வந்தான். நீ யார் அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் ஒரு திருடன். நான் ஒரு இடத்துல திருடிட்டு வரும்போது அரண்மனை காவலாளிங்க என்னை துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக உங்கள் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொன்னார், சரி, நான் உன்னை இன்னைக்கு காப்பாற்றினேன் இல்லையா, அதுக்காக நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டார். உடனே திருடன் சொன்னான், ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆனாலும் திருடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இதுதான். என்னை நம்பி வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். உன்னை பெரியவர் சொன்னார், கவலைப்படாத, நான் உன்னை திருடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கு மேலே நீ உண்மையை தான் பேசணும். யார் என்ன கேட்டாலும் உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொன்னார். திருடன் சொன்னால், வாக்கு கொடுத்தங்க, இன்னிலேருந்து நான் எப்பயும் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழித்து இந்த திருடன் ஒரு நாள் அரண்மனையில் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்கான். அந்த நாட்டோட ராஜா மாறு வேஷத்தில் அரண்மனையை சுற்றி வந்துகிட்டு இருக்கார். அவரு இந்த திருடனை பார்த்தாரு. யார் இவன் இந்த இரவு நேரத்தில் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய், யார் பாணி அப்படின்னு கேட்டார். உடனே திருடன் சொன்னா, ஐயா, நான் திருடங்க, அரண்மனையில் ஏதாவது திருடலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜாக்கு ஒரே சிரிப்பு. ஏன்பா, திருட வந்தவன் எங்கேயாவது நான் திருட வந்தவன்னு சொல்லுவானா அப்படின்னு கேட்டார். உடனே திருடன் சொன்னா, இல்லைங்க, நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்கள் கேட்டீங்க, நான் திருட வந்தேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. உடனே ராஜா யோசிச்சாரு, இவனை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா வா அப்படின்னாரு. உடனே இவன் கேட்டான், நீங்க யாரு அப்படின்ட்டு ராஜாவை பார்த்து. ராஜா சொன்னார், நானும் திருடன் தான், இன்னைக்கு அரண்மனையில் திருட வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே திருடன் சொன்னா, என்ன திருடலாம் அப்படின்னு கேட்டான். ராஜா சொன்னாரு, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரசீக ராஜா நம்ம ராஜாக்கு விலை உயர்ந்த வைரங்களை பரிசா கொடுத்துருந்தாராம். அந்த வைரத்தை மட்டும் திருடினா போதும், நம்ம வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா திருடனை கூப்பிட்டுக்கிட்டு போனாரு. திருடன் கேட்டான், இந்த வழியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ராஜா சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் ரகசிய வழிப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியும், வா அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிஷம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போனாரு. பொக்கிஷம் இருக்கிற அறைக்கு போன உடனே ராஜா அந்த வைரங்கள் நிறைந்த வைரப்பெட்டியை திறந்தாரு. அதுக்குள்ள 3 பெரிய வைரங்கள் இருந்தது. அதை பார்த்த உடனே திருடனுக்கு ஆச்சரியம். ஆஹா, இதை பார்த்தாலே மிகவும் விலை உயர்ந்த வைரங்கள் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திருடன் சொன்னா, இந்த பாருங்க, ஒரு வைரம் நான் எடுத்துக்கிறேன், ஒரு வைரம் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு வைரத்தை இந்த பெட்டியிலே வச்சிடலாம் அப்படின்ட்டு. ராஜா இல்ல, என்ன இது மாதிரி சொல்ற, 3 வைரத்தையும் நாமளே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. திருடன் சொன்னா, இல்ல, இதோட ஒரு வைரமே நம்ம வாழ்நாளுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, ராஜா ஏமாந்துடக்கூடாது இல்லையா, அதனால அவருக்கு ஒன்று வச்சிருங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வைரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வைரத்தை பெட்டிலேயே வச்சுட்டாங்க. பெட்டிலேயே வச்சுட்டு 2 பேரும் அரண்மனையிலேருந்து தப்பிச்சு அரண்மனையை விட்டு வெளியே வந்த உடனே திருடன் சொன்னா, ரொம்ப நன்றி உங்களுக்கு, என்னை இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னான். ராஜா உடனே சொன்னாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை மறுபடியும் பார்க்கணும்னா எங்க வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்டார். திருடன் சொன்னா, இந்த 3வது தெருவில் கடைசி வீடு தான் என்னோட வீடு, நீங்க எப்ப வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராஜா மறுபடியும் ரகசிய வழியா அரண்மனைக்குள்ள வந்துட்டாரு.
அரண்மனைக்குள்ளே வந்துட்டு இரவு தூங்கும்போது இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தார். காலையில் எழுந்த உடனே அவர் அரசவைக்கு போயிட்டு உட்கார்ந்த உடனே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது மந்திரியை கூப்பிட்டார். மந்திரி, இங்கே வாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி பாரசீக ராஜா நமக்கு விலை உயர்ந்த வைரங்களை கொடுத்துருந்தார் இல்லையா, அந்த பெட்டியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். மந்திரி சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கஜானா இருக்கிற இடத்துக்கு போனவர் பெட்டியை திறந்து பார்த்தா அதில் 1 வைரம் தான் இருக்கு. மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம். யாரோ 2 வைரத்தை திருடிட்டு இருக்காங்க. ஆனால் 3வது வைரத்தை ஏன் வச்சாங்க அப்படின்னு யோசிச்சவர், சரி நாம் இந்த 3வது வைரத்தை எடுத்துக்கலாம். ராஜா கேட்டால் 3 வைரமும் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வைரத்தை எடுத்து அவர் பதுக்கிக்கிட்டாரு. காலி வைரப்பட்டியை எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தாரு. ராஜா, யாரோ அந்த 3 வைரங்களையும் திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே ராஜாக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன, 3 வைரங்களையும் திருடிட்டாங்களா? 1 வைரம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டாரு. உடனே மந்திரி சொன்னாரு, என்ன ராஜா, எந்த திருடன் 1 வைரத்தை மட்டும் வச்சுட்டு போவான்? 3 வைரங்களையும் யாரோ திருடிட்டு இருக்காங்க. இதை பத்தி நாம விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ராஜா சொன்னாரு, விசாரிக்கிறது இருக்கட்டும், நம்ம அரண்மனையிலேருந்து 3வது தெருவில் கடைசி வீட்டில் ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அரண்மனை காவலாளிங்க போயிட்டு இந்த திருடனை பிடிச்சி கூட்டுட்டு வந்தாங்க. திருடன் ராஜாவை பார்த்தான். அவனுக்கு இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் புரியலை, அமைதியாக இருந்துட்டான். உடனே ராஜா கேட்டாரு, நீ நேற்று அரண்மனையில் வந்து வைரங்களை திருடனியா அப்படின்னு கேட்டார். உடனே திருடன் சொன்னா, ஆமா ராஜா, நான் திருடுனேன் அப்படின்னு சொன்னான். ராஜா கேட்டாரு, 3 வைரங்களையும் திருடனியா அப்படின்னு கேட்டாரு. உடனே இவன் சொன்னா, இல்ல ராஜா, என் கூட ஒருத்தர் வந்து திருட வந்தாரு, அவருக்கு 1 வைரம், நான் 1 வைரம் எடுத்துக்கிட்டேன். 1 வைரத்தை அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சு அங்கேயே பொக்கிஷாரையிலேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே மந்திரி சொன்னாரு, என்ன ராஜா, இவன் கதை விடுறான், எந்த திருடனாவது 1 வைரத்தை வச்சுட்டு போவானா அப்படின்னு கேட்டார். மறுபடியும் ராஜா திருடனை பார்த்து, உண்மையா சொல், நீ 3 வைரங்களையும் எடுத்துட்டு போயிட்ட தானே அப்படின்னாரு. திருடன் சொன்னா, ராஜா, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் 1 வைரம் எடுத்துக்கிட்டேன், என் கூட வந்த இன்னொரு திருடனுக்கு இன்னொரு வைரத்தை கொடுத்தேன், 3வது வைரத்தை அந்த பெட்டிலேயே வச்சு மூடிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே மந்திரி சொன்னாரு, ராஜா, இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், இவன் கூட திருடன் வந்தான்னு சொல்றது பொய்யே, இவனே தான் 3 வைரத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா சொன்னாரு, இல்ல இவன் கூட இன்னொரு திருடன் வந்திருந்தான், அதுக்கு நானே சாட்சி, ஏன்னா இவன் கூட வந்த அந்த திருடனே நான் தான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே திருடனுக்கும் மந்திரிக்கும் பெரிய அதிர்ச்சி. அவங்க அமைதியா இருந்தாங்க. அப்ப ராஜா சொன்னாரு, மந்திரியாரே, நான் உங்களோட நேர்மையை செக் பண்றதுக்காகத்தான் இது மாதிரி ஒரு வேலையை கொடுத்தேன். எனக்கு உங்க மேல ரொம்ப நாளா சந்தேகம், அது இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சு. அந்த வைரத்தை நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க, அதனால உங்களை சிறையில் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடைச்சிட்டாரு. இந்த திருடனை பார்த்து, இன்னையிலேருந்து நீ திருடக்கூடாது, உனக்கு அரண்மனையிலேயே நான் வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை போட்டு தந்தாரு. நேர்மையா இருக்கிறதும் உண்மையா பேசுறதும் என்னைக்கும் வீண் போகாது, அதுக்கு எப்பவுமே பலன் உண்டு. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.